அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு செந்தில்வேல். இன்றைய தினம் அதிகார மோதல் முடிவுக்கு வந்து தந்தையும் மகனும் சமரசத்தில் செய்து இந்த வருகிற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இதில் மத்தியஸ்தம் செய்ய பாஜக இருக்கிறதா மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் தெரிவித்தாங்க. அது உண்மையா? இந்த பேச்சுவார்த்தையில சுமூக முடிவு எட்டப்படுமா திரு செந்தில்வேல்? பேச்சுவார்த்தை நிச்சயமாக சுமூக முடிவு எட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் அந்த உரசல் உள்ளுக்குள் ஒருவேளை நீர் ஊத்த நெருப்பாக அவ்வப்போது தொடரக்கூடும். நான் ஏற்கனவே தந்தி தொலைக்காட்சியுடைய ஆயுத எழுத்தில் இந்த பிரச்சனை பெரிதான அன்று நடந்த ஆயுத எழுத்து விவாதத்தில் கலந்து கொண்ட பொழுது சொன்னேன், விரைவில் இவர்கள் ஒன்றிணைய வேண்டும், அதுதான் பாமகவுக்கு நல்லது, ஒன்றிணைந்து சமூக நீதி பாதைக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். ஒன்றிணைந்து விடுவார்கள், அதனால கட்சி உடைஞ்சிரும், ரெண்டா போயிடும், இரண்டு அணிகளாக பிரியும் அப்படின்னு வைக்கக்கூடிய வாதத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை. விரைவில் ஒன்றாக இணைவார்கள்னு சொன்னேன். அதை நோக்கி தான் நகர்கிறது. அதனால விரைவில் இது இன்னைக்கு இந்த சமாதான பேச்சுவார்த்தை நிச்சயமாக அவர்களுக்குள்ள ஒரு அதாவது மனங்களை இணைக்காவிட்டாலும் இரண்டு அணிகளாக பிரிந்து நின்றவர்களை நிச்சயமாக இணைக்கக்கூடும். அதை நோக்கி நகரும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதாவது ஒன்றிணைப்பில் இந்த இரண்டு தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான இந்த சண்டையை ஒருங்கிணைக்கும் பணியில் பாஜக இருக்கிறதா என்று என்னால் மிக உறுதியாக சொல்ல முடியல. சண்டைக்கு காரணமாக பாஜக இருந்துச்சானா அது இருந்துச்சு. பட் இந்த இணைப்புக்கு காரணமாக பாஜக இருக்குதா அப்படின்னா அது என்னால் உறுதியாக சொல்ல முடியல. சண்டைக்கு பின்னால் பாஜக நிச்சயமாக ஒரு காரணி. இணைப்பிற்கான காரணிகளில் வந்து முக்கியமாக இருப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாமகவுடைய மூத்த தலைவர்கள் தான். குறிப்பாக திரு ஜி.கே. மணி உள்ளிட்ட பலரும் தான் வந்து அதுக்கு முக்கிய காரணம். அவங்க வந்து அதுல ஜி.கே. மணி ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போகணும், இல்லைன்னா நான் வந்து செத்துத்தான் தொலைணுங்கிற அளவுக்கு நான் வந்து தலைவர்கிட்ட வேதனையை வெளிப்படுத்தினேன், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல என்று ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தினார். அந்த வார்த்தையை திரும்ப பெறு என்று அவர் வந்து மருத்துவரையா என்னை கண்டித்தார்னு ஒரு பத்திரிகையாளர்கள் கொடுத்த பேட்டியவே நம்ம பார்த்தோம். அந்த அளவுக்கு எல்லாரும் உணர்ச்சி வயப்பட்டு போயிருந்தாங்க. சில சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்க பதவி ராஜினாமா பண்ணிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து மன விரக்தியை வெளிப்படுத்தியதை பார்க்க முடியுது. ஸோ எல்லாரும் பேசியிருப்பாங்க. அதை நோக்கி தான் நகர்கிறது. பாட்டாளி கட்சியுடைய மூத்த தலைவர்கள் தான் இந்த சமாதானத்திற்கு காரணம்.